எக்கச்சக்கமா பணம் வருவதற்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நான் தான முறையாக வகுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு இந்த ஒரு மாதம் வரும் பண்ணி வருது. சூரிய வழிபாடு அப்படிங்கிறத நான் ஒரு 15 வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோதுமை தானம் அப்படிங்கிறது கோதுமை களியாக நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, கோதுமை அல்வா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் கோதுமைகள் ஸ்வீட் ஏதாவது பண்ணி பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது சப்பாத்தியை நீங்க வந்து மனிதர்களுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது மாட்டுக்கே நீங்க சப்பாத்தி கொடுத்தாலும் சரி, ரிஷபத்திற்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீரை சாதம் கொடுத்துட்டு வருது, கொத்தமல்லி சாதம் கொடுத்துட்டு வருது, அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்கண்டு சாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது, சக்கரை பொங்கல் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இதெல்லாம் எவ்வளவு நாள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சில பேருக்கு இருந்ததுன்னா, இது நீங்க எப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுக்க உங்களுக்கு அதுக்குண்டான பலன் இந்த ஒரு மாதத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதுக்கு இந்த நாள் அப்படின்ற மாதிரி தனித்தனியா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வாரத்தில் நான் 1 நாள் 2 நாள் செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த டே செய்யறதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு மேஷம்னு எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் மேஷம்னா செவ்வாய் அப்படின்னு. அடுத்தா வந்து மேஷ ராசி ரிஷப லக்னம் அப்படின்னா, ரிஷபம்னா சுக்கிரன் அப்படின்னு தெரியும். அப்போ வெள்ளிக்கிழமை. அப்போ மேஷ ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுக்கறது அப்படின்னு இந்த மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கடகம் இல்லையா? கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாம்பார் சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும், அல்லது பருப்பு வடை கொடுத்துருவாங்க, அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலுமிச்சை சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சர்க்கரை பொங்கலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் எள்ளு சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புளியோதரை சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பால் இருக்கு இல்லையா, பாலில் வந்து மஞ்சள் போட்டு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது வந்து சாத்தியமா எல்லோருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எலுமிச்சை சாதமே கொடுத்துருவாங்க. இல்லை யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அந்த மாதிரி இருந்தது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் இருந்தார்கள், பக்கத்தில் டீ கடை இருந்ததுன்னா நீங்கள் பால் வாங்கி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நீங்களே நல்ல சுத்தமான எடிபிள் டர்மரிக் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அவங்களுக்கு கலந்து கொஞ்சம் சுடுபாலில் கொடுத்து அந்த மாதிரியான விஷயமா கொடுத்துட்டு வரது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிஞ்சா பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தனுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகைன் சாம்பார் சாதம் கொடுக்கறதுமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சாம்பார் சாதம் கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பருப்பு சாதம் இருக்குல்ல, பருப்பு சாதம் தாளிச்சு கொடுத்தீங்கன்னா அது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். பருப்பு சாதத்தை வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும், அது காரமாக சாப்பிட்றவங்களா இருக்கணும், அது மாதிரியான நபர்களாக இருக்க வேண்டும். இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனுராசியை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க, கொஞ்சம் காரமாக இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்ல கொடுக்கலாமா, சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் கொடுப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இல்லை பாயசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட யாருக்காவது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யாசகம் பெறுபவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பாயசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணாமல் இருப்பாங்கல்ல, வீட்லேயே நீங்கள் பாயசம் பண்ணி கொடுக்கலாம். எந்த பாயசம் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த பாயசமா அந்த பாயசமானால பாயசமாக இருக்கும், பாயசமாக இருந்துக்கூடாது. ஸோ அடுத்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதினா சாதம் கொடுத்துட்டு வரது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக மீன ராசி அல்லது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் கொடுக்கறது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்.